தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த மாநாடு எந்த அளவுக்கு மன்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்களின் நல்லாட்சியில் நடைபெறும் மகத்தான ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு. இந்த மாநாடு துவக்க நாள் முதலே மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு மக்களிடையே பெற்றிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கும் இந்த நிறைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்து வியந்து போகிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறார். முதலமைச்சர் அவர்களின் மேற்பார்வையில் நாங்கள் செய்திருக்கிறோம். உள்ள நிறைய பெவிலியன்ஸ் இருக்குது, கண்ட்ரி பெவிலியன்ஸ் இருக்குது, நிறைய நம்ம ஸ்டேட்டோட கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். எனவே அதெல்லாம் மக்கள் பார்க்கணும். குறிப்பாக இந்த முதலீட்டாளர் மாநாடோட ஸ்பெஷாலிட்டி அங்கே நடக்க போகிற செஷன்ஸ், இந்த 26க்கு மேலே செஷன்ஸ் நடக்க போகுது. அந்த செஷன் தான் ரொம்ப முக்கியம். அதில் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்படும். அதை நம்ம படித்த இளைஞர்கள் நம்ம நாட்டில் இருக்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அதை பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏறத்தாழ 30,000க்கும் மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துச்சு. எங்களுக்கு கெப்பாசிட்டி பத்தாதுன்றதுனால நாங்கள் அது ரெஜிஸ்ட்ரேஷனே ஸ்டாப் பண்ண வேண்டியதாக போகுது. ஏன்னா அவ்வளோ எதிர்பார்த்தவரை பல்மடங்கு அதிகமாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. அவங்க எல்லோரும் வர்றதுக்கான ஏற்பாடுகள் செய்திருக்கோம். செப்பரேட்டாக இன்னொரு ஹாலியும் திறந்துருக்கோம். இப்போ ஏன்னா கெப்பாசிட்டி பத்தலன்றதுனால இன்னொரு ஹாலியும் திறந்து அங்கேயும் ஒரு ஸ்க்ரீன் எடுத்து எல்லாமே லைவ் பண்ணுறோம். தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி ஏறத்தாழ 50 லட்சத்துக்கு மேலே பிள்ளைகள் எல்லாம் இது லைவாக பார்த்துருக்காங்க. பல்வேறு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே இது லைவ் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இன்னமும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்றது கேட்டுட்ருக்காங்க. பட் கெப்பாசிட்டி பில்ட் ஆகிடுச்சு. அதனால் இந்த முதலீட்டாளர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லாதவர்கள் ரொம்ப சிறப்பான பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சி நடத்தியிருக்கிறார். $1 ட்ரில்லியன் எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்படும் நீங்க நம்பிக்கை? $1 ட்ரில்லியன் அந்த இலக்கை நோக்கிய அந்த பயணத்திற்கான அந்த புத்தகத்தை, அந்த விஷன் டாக்குமெண்ட்டை இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ளார். மிக சிறப்பான ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்ல நீங்க இனிமேல் தான் வெளியிட்டிருக்காங்க. நீங்களும் நானும் எல்லாருமே படிக்கணும். அதை படித்து பார்த்தீர்களா தமிழ்நாட்டிற்கான அடுத்த கட்ட பாய்ச்சல் எவ்வளவு பிரமாதமாக இருக்க போகிறது என்பது மக்களுக்கு தெரியும். பிரம்மாண்ட மாநாடு. லேண்ட் பேங்க்ல எவ்வளவு லேண்ட் இருக்குங்க? லேண்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் தேவையான இடத்தும் அதிகமாகவே இருக்கு. இன்னும் அது பர்டிகுலரா இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றி மட்டுமே வளர்ந்து கொண்டிருந்த இந்த பொருளாதாரம் இனி தமிழகத்தில் எல்லா நூக் அண்ட் கார்னர், எல்லா மூலை முடுக்குகளும் வளரப்போகிறது. அதுதான் முதலமைச்சர் அவர்களின் பிரதான நோக்கமே, பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. அந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை நோக்கி தான் சென்றிருக்கும். இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிக பிரம்மாண்டமான வின்ஃபாஸ்டோட அறிவிப்பு கூட தூத்துக்குடியில் வந்திருக்கு. 400 ஏக்கர் அங்கே. இப்போ தென் தமிழகத்துக்கும் சரி, மேற்கு தமிழகத்துக்கும் சரி, மத்திய மண்டலத்துக்கும் சரி மிகப்பெரிய வளர்ச்சிகள் இப்போது காத்திருக்கிறது. அதை நோக்கி மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் பிரம்மாண்டமாக தொடங்கியிருக்கிறது உலக முதலீட்டாளர் மாநாடு. இது குறித்து தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா விளக்கம் அளித்து பேசினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.